என்றைக்காவது சந்திப்பது அறிவுசார் நூலக பள்ளி நடுவர் அவர்களுக்கும் இங்கு கூடியிருக்கும் அவையவர்களுக்கும் எனது முத்தான வணக்கத்தை கொத்தாக தெரிவித்துக் கொள்கிறேன். கற்கை நன்றே பிச்சை புரியும் கற்கை நன்றே என்று கூறினார் அவ்வை பாட்டி. அவ்வை பாட்டியின் வழியே நல்வழி என்ற நூலில் என்னை மாற்றிய நூல் என்று உங்களிடம் உரையாட வந்திருக்கிறேன். பாடும் தெளிலேடும் பாலும் பருப்பும் நாளும் தலைமுறைக்கு நான் தருவேன் கோலச்சை தூங்க கைமுகத்து தூமையிலே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா என்று கூறிய அவ்வை பாட்டி நல்வழியுள் என்னை மாற்றிய நூல். இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிழை தா என்று கூறிய அவ்வை பாட்டி நல்வழியுள் என்னை மாற்றிய நூல். அவ்வை பாட்டி நல்வழி நூலை இயற்றிய மக்கள் அனைவரும் நல்வழி நூலை பின்பற்றினால் நல்வழிதான் கிடைக்கும் என்று உறுதியாக கூறினார் அவ்வை பாட்டி. இருப்புடைய பாட்டிற்கு இசை நன்று, சாரும் ஒழுக்கமும் நன்று. கண்கள் நாம் பாடல் இயக்கின்றே, கண்கள் நாம் கண்ணோட்டம் இல்லாத கண். பாடலுக்கு இசையழகு, சொல்லுக்கு சுவையழகு. பாடலில் பொறுத்தவரையில் இசையால் எந்த பயன்? அதுபோலவே ஒரு மனிதனிடம் ஒழுக்கமும் இரக்கமும் இல்லாவிட்டால் அவனிற்கு எந்த பயன்? மான முதலில் அதிகம் செலவானால் மானம் அதிகத்து போன திசை. எல்லோருக்கும் கல்வனாய் ஏற்பிறப்பு தீயனாய், எல்லோருக்கும் கல்வனாய் ஏற்பிறப்பு தீயனாய், நல்லோருக்கும் கொல்லாம் நாடு. ஒருவன் அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சு. ஒருவன் நான் சம்பாதிக்கும் அளவுக்கு உள்ளான் ஆடம்பர செலவு செய்ய வேண்டும். அதை மீறி அவன் சென்றால் அவனுக்கு என்ன வரும்? கஷ்டங்கள் நிறைய வரும், வறுமைகள் கூடும். அதனால் தான் அவர் கூறினார், மாணவர்களில் அதிகம் செலவானால் மானம் அழிந்து போகட்டும் திசை என்று அவ்வை பற்றி தெளிவாக கூறுகிறார். சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நெறிமுறையின்படி இட்டார் பெரியோர் இடாரோர் இழிவுறத்தோர் என்ற பட்டாங்கில் உள்ளபடி என்று. அதாவது உலகில் பிறந்த மனிதர்களிடையே இரண்டு வகையான சாதிகள் உள்ளது என்று கூறுகிறார். அதாவது ஒன்று தனது அடுத்தவர்களுக்கு இல்லாத போது கொடுத்து உதவுவது மேலார், மற்றொன்று அவர்கள் கஷ்டப்படும் போது கொடுக்காமல் உதவ மாட்டார்கள், அவர்கள் தான் கீழார். எனவே கொடுப்பதும் துய்ப்பதும் இல்லார் சரிகள் கோயிலுள் இல். அவரும் செலவழிக்காமல் அடுத்தவர்களுக்கு கொடுக்காமல்